திமுகவுடன் இணைந்து தேவையற்ற குழப்பங்களை சிலர் விளைவித்து வருவதாகவும், சின்னம்மா முதலமைச்சராவதை எவராலும் தடுக்க முடியாது என்றும் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த நிர்வாகிகளான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன், திரு செங்கோட்டையன் தெரிவித்தனர். சென்னை தலைமைக் கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், அசைக்க முடியாத கட்டுக்கோப்புடன் கழகம் இருப்பதாகவும், தேவையற்ற வதந்திகளை சிலர் பரப்பி வருவதாகவும் தெரிவித்தனர். இன்றைய சூழ்நிலையில் தேவையில்லாமல் வேண்டுமென்றே பல வதந்திகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவதற்கு சில தீய சக்திகள் முயற்சிகளை மேற்கொள்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இந்த நெருக்கடியை சமாளிக்கவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியில் அரசியல் பயணத்தை தொடரவும் இந்த இயக்கத்தைச் சேர்ந்த அத்துணை பேரும் இன்றைக்கு ஒரே மூச்சாக உடலால் பலரானாலும் உள்ளத்தால் ஒருவரே என்கின்ற உணர்வோடு ஒற்றுமையோடு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உறுதியில் நடைபோட்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு அரசியல் பணியை ஈடுபடுத்திக் கொண்ட சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும் என்று பொதுக்குழுவில் சார்பில் அவரை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும். அதே அடிப்படையிலே தான் சட்டமன்ற கட்சி கூட்டத்திலேயும் எவ்வித சிறு சலனமும் கருத்து வேறுபாடும் இல்லாமல் திமுகவுடன் இணைந்து அஇஅதிமுகவுக்கு துரோகம் இழைத்தவர் PH பாண்டியன் என்றும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மையார் ஆட்சி கலைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் என்றும் கழக அமைப்பு செயலாளர் திரு KA செங்கோட்டையன் குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி மலர்களை உங்களுக்கு முதலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இயக்கம் எப்படி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நாங்கள்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த இயக்கத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஒரு இயக்கம் சிந்தாமல் சிதறாமல் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அமைதி. பதவி பெரிதா அல்லது கட்சி பெரிதா என்று பார்க்கின்ற போது கட்சிதான் பெரிதென்று நினைப்பவர் தான் இந்த இயக்கத்திற்கு உண்மையானவர் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் 1977 இருந்து இந்த இயக்கத்திலே தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறேன். இன்று 1987 புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டாக பிரிந்தது. பிரிகின்ற போது மாண்புமிகு நம்முடைய மூத்த அனுபவமிக்க பல்வேறு நிலைகளே ஐநா சபையில் சென்று தன் கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரதிபலித்த அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் சிறப்பாக ஒரு கருத்தை சொன்னார்கள். முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இன்று பத்திரிகையாளரை அழைத்து சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு விளக்கங்களை சொல்ல வேண்டிய கடமை எங்களிடத்திலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் 1987 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டு கூறுகளாக பிரிந்தது. அப்போது சட்டமன்றம் நடைபெறுகிற போது அன்று புரட்சித் தலைவருடைய துணைவியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து அன்றைக்கு வாக்குகள் சேகரிக்கப்பட வேண்டும், தன்னுடைய சட்டமன்றத்திலே இறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கூறுகிற நேரத்திலே தான் நாங்களும் அங்கே இருந்தோம். அப்போது சட்டப்பேரவையுடைய தலைவராக அன்றைக்கு இருந்த PH பாண்டியன் அவர்கள் அன்றைக்கு அந்த குழப்பத்தை விளைவித்ததே அவர்தான். இந்த இயக்கத்தில் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்திலே பெரும் தலைவர்களாக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள்,
அதே போல அரங்கநாயகம் போன்றவர்கள், திருநாவுக்கரசு போன்றவர்கள், எங்களை போன்ற 33 சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லோரையும் வெளியேற்றதன் அடிப்படையிலே தான் அன்றைக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அன்றைக்கு 20 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. இது அந்த குழப்பத்திற்கே காரணம் அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல இந்த 2 இயக்கங்களும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று நாம் கருதுகிற போது 1990 ஆண்டு 2 இயக்கங்களையும் ஒன்றாக இணைவதற்காக நாங்கள் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்கிற போது இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிற முன்னாள் சபாநாயகராக இருப்ப பாண்டியன் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. நான் அதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு அவர் அன்றைக்கு ஒத்துழைப்பை தரவில்லை. நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்ததற்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை பெற்றோம். ஆனால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் 1991 திருநாவுக்கரசுடைய அணியிலே சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே போட்டியிட்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், இவருடைய எப்படி இவர் தன்னுடைய வாழ்க்கையை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார், இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போலதான் இவர் 96 தேர்தல் களத்திலே இருக்கின்ற போது சுயேட்சாக போட்டியிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திலே அன்றைக்கு அண்ணன் ஜனார்த்தனை அவர்களை நிறுத்துகிற போது இவர் தனித்து போட்டியிட்டு இருவருமே தோல்வியை சந்திக்கின்ற அளவிற்கு உருவாக்கியவர் இவர்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இவருடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற போது இன்றைக்கு அம்மாவை பற்றி பேசுகிறாரே, இவர் எதற்காக பேசுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1996 அம்மா மீது வழக்கு தொடர்வதற்கே காரணமாக இருந்தவர் இவர்தான். இதை நான் சொல்லவில்லை. அன்றைக்கு நாங்குநேரியுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற அன்றைய தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிற அப்பா அவர்கள் குறிப்பிட்டார்கள். பத்திரிகை நண்பரிடத்திலே சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மா மீது வழக்கு தொடர்வதற்காக எல்லா நிலைகளும் என்று இவர் பணியாற்றி இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்றமாக இருந்த அவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு இவர் சொல்லுகிறார், இந்த அம்மாவிற்கு ஏற்பட்ட உளைச்சல் எதனால், அம்மாவுக்கு ஏற்பட்ட வழக்குகளை சந்திக்கின்ற போது எவ்வளவு இன்னல் இடர்பாடுகளை சந்தித்தார், இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொல்லுகிற போது முதல் காரணமே முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்தான் இதற்கு ஆயத்தம், அவர்தான் இந்த பணிகளை முதலில் துவக்கினார் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் இங்கே சொல்லுகிறார், அம்மாவிற்கு அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்ட 96 தோல்விக்கு பிறகு அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கின்ற போது உச்சநீதிமன்றத்தில் சென்று வழக்கை தொடர்ந்து இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கூடாது, இவர் முதலமைச்சராக இல்லை, இவருக்கு தேவையில்லை என்று வழக்கை தொடர்ந்தவரே PH பாண்டியன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அம்மாவை பற்றி சொல்கிறார், அம்மாவிற்காக வக்காலத்து வாங்குகிறார். இவரை பொறுத்தவரை, இவர் குடும்பங்களை பொறுத்தவரை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்களை ஏன் இவர்கள் அத்தனை பேரையும் மாற்றினார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அம்மா அவர் உயிரோடு நேரத்தில் முதலமைச்சராக இருந்த போது இவர் குடும்பத்தில் 5 பேரும் பதவி, ஒருவரல்ல இருவரல்ல, எந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு 5 பேருக்கும் பதவி கொடுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு நன்றிப்படை ஆற்ற வேண்டிய கடமை அவரிடத்தில் இருக்கிறார். அதை இவர் செய்யவில்லை. இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கின்ற கும்பலோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார், துரோகியோடு சேர்ந்து கொண்டு இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் ஒருமித்த கருத்துக்களோடு இருக்கிறோம். அம்மாவிற்கு இங்கே சொன்னார்களே, பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் எப்படி வர முடியும் என்று கேட்டாரே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1990 ஆண்டு அங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் நம்முடைய தலைவருடைய சிலையை திறந்து வைத்து அம்மாவுடைய இல்லத்திற்கு வருகிற போது அம்மா அவர்கள் குறிப்பிட்டார், சின்னம்மாவை பக்கத்தில் அழைத்து வைத்து சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார், எனக்கு நட்பின் இலக்கணமாக இருப்பவர் இவர்தான் என்று குறிப்பிட்டு காட்டினார். அதற்கு பிறகு 98 அப்போது நான் அங்கே அருகாமல் இருந்தேன். அதற்கு பிறகு 98 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெற்றி கனியை கொண்டு சென்று வாஜ்பாய் இடத்திலே சந்திக்கின்ற போது நானும் அப்போது இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போது வாஜ்பாய் இடத்திலே சொல்லுகிற போது அப்போது இன்னல் இடர்பாடுகள் இருக்கிற நேரம். 96 அவர்கள் மீது வழக்கு தொடரப்படுகிறது, வழக்கிலே சித்திரவதைப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அப்போது வாஜ்பாய் இடத்திலே சொல்கிற போது எனக்கு தாயாக இருந்து பேணி காக்கிற ஒருவர் இவர்தான் என்று சின்னம்மாவை அறிமுகப்படுத்தி காட்டினார். இதெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது.
ஒரு புறத்திலே துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு இது போன்ற அறிக்கையில் விட்டுக் கொண்டிருப்பவர்களை நான் பார்த்து கேட்கிறேன், அம்மாவிற்கு இந்த துன்பம் யாரால் வந்தது? அம்மாவிற்கு இந்த இடர்பாடுகள் யாரால் வந்தது? அம்மாவிற்கு வந்த இன்னல் இடர்பாடுகள் யாரால் ஏற்பட்டது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்து இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆக இந்த கருத்துக்கள் அனைத்தும் உண்மைக்கு மாறானதல்ல. அவர் வேண்டுமென்றால் நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், கருத்துக்களை சொல்வதற்கு மட்டும் என்பதை சொல்லி, இன்றைக்கு துரோகிகளோடு சேர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கலாம் என்று எவர் கருதினாலும் இது ஒரு எக்கு கோட்டை. எவராலும் தமிழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை சின்னமாக அமர்வதை எவராலும் அசைத்து காட்ட முடியாது.